ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த தமிழ் புத்தாண்டு பரபவ வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு தலைப்பில் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதில் இந்த பதிவு 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் திருமணம் நடக்குமா அப்படிங்கிற விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அனுஷ நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு 2026 பரபவ வருடம் திருமணம் நடத்தி வைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அவ்வளோ சிறப்பாக திருமணத்துக்கு சாதகமாக இந்த நேரம் இல்லை. உங்கள் சுய ஜாதகங்களில் திருமணத்துக்கு நல்ல டைமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக திருமணம் நடத்திக்கலாம். ஆனால் இந்த பயிற்சி கிரகங்கள் உங்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கிற இடத்துல வரல ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் தான் காதலர்களுக்கும் அவங்க காதலிக்கிறதா வீட்டுக்கு சொன்னாலும் அவங்க கொஞ்சம் அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னும் அண்ணா இருக்கான் அக்கா இருக்கா, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி இதை நிறுத்த பார்ப்பாங்க. திருமணம் ஆகாதுன்னு இல்லை, அவங்க சேர மாட்டாங்கன்னு இல்லை. ஆனால் இந்த வருடம் அவங்க சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் இருக்குது. அதே போல் தான் 2வது திருமண வாய்ப்பும் மிக சிறப்பாக இல்லை. அதே மாதிரி தான் வெளி தொடர்புகள் ஏதாவது ஏற்படுமா, திருமணம் அல்லாத தொடர்புகள் ஏதாவது ஏற்படுமானா இந்த வருஷம் உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் பெருசாக அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு 2026 பரபவ வருடம் திருமணம் நடத்தி வைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சனியும் சரி ராகுவும் சரி 2 முக்கியமான கிரகங்கள் மிக்க சிறப்பான கலஸ்தர ஸ்தானத்திலேயே நிற்கிறதுனால அவங்களுக்கு கட்டாயம் இந்த வருடம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாய்ப்பு 100% உண்டு. உங்கள் சுய ஜாதகங்கள் கொஞ்சம் சிறப்பாக இல்லை அப்படின்னா தான் இதில் மாற்றம் வருமோ தவிர உங்கள் சுய ஜாதகங்கள் ஒத்துழைச்சிருச்சுன்னா உங்களுக்கு 100% திருமண வாய்ப்பு உண்டு. அதே போல் தான் காதலர்களுக்கும் உங்களுக்கும் கலஸ்தரஸ்தானம் மிக மிக சிறப்பாக இருக்கிறனால கேட்டை நட்சத்திர ஆண்களுக்கு திருமணம் ஆகும். கேட்டை நட்சத்திர பெண்கள் காதலிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு கட்டாயம் திருமணம் ஆகும். உங்கள் பார்ட்னர்ஸோட நட்சத்திரங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். 2வது திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கட்டாயம் 2வது திருமணத்துக்கான வாய்ப்பும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உங்களோட பார்ட்னர்ஸ்க்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதன்படி உங்களுக்கு நடக்கும். திருமண வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு வேறு தொடர்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அதி புத்திசாலிகள். அதனால் அவங்க கொஞ்சம் யோசித்து தான் செயல்படுவாங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும். இந்த நேரத்தில் அவங்களுக்கு அங்கே கலஸ்தரஸ்தானம் சிறப்பாக வேலை செய்யறதுனால சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். அடுத்து மூல நட்சத்திரக்காரர்கள். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு 2026 பரபவ வருடம் திருமணம் நடத்தி வைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முயற்சி எடுத்தால் மட்டும்தான் இவங்களால திருமணம் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எந்த கிரகங்களும் இவங்களுக்கு மிக சிறப்பான ஸ்தான பலத்தில் நிற்கலை. கலஸ்தர ஸ்தானத்துக்கு எதிரான ஸ்தானங்களில் தான் எல்லா கிரகங்களுமே வேலை செய்கிறதுனால இந்த வருடம் இவங்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடந்துருமான்னு கேட்டிங்கன்னா நடக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம் அப்படின்னு தான் சொல்லணும். இது மூல நட்சத்திர காதலர்களுக்கும் சரி 2ஆம் திருமணத்துக்கு காத்துட்ருக்க மூல நட்சத்திரக்காரர்களுக்கும் சரி வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு தான். அதே போல் திருமணம் அல்லாத திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு வேறு தொடர்புகள் எதுவும் ஏற்படுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு கொடுத்துரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அந்த மாதிரி எந்த ஒரு ஈடுபாடும் வச்சுக்காமல் இருக்கிறது தான் நல்லது. அப்படி இருக்கவங்க கூட இந்த வருஷம் கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் நல்லது. அடுத்து
பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு 2026 பரபவ வருடம் திருமணம் ஆயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா. அதனால் முழு முயற்சி எடுக்கும் பட்சத்தில் திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக சிறப்பாகவே இருக்குது. அதே போல் காதலர்களுக்கு திருமணம் நடந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும். அதாவது அந்த 2 பேரும் விரும்புகிறீங்க அப்படின்னா பையனை பற்றி பொண்ணோட அப்பா கிட்ட தெளிவாக, பொண்ணோட குடும்பத்துக்கிட்ட அவங்களுக்கு நல்லா திருப்தி ஆகிற மாதிரி நீங்கள் எடுத்து சொல்லணும். அதே மாதிரி பொண்ணை பற்றியும் பையன் வீட்டில் அவங்க நல்ல திருப்தியாக, அவங்களுக்கு ஓகே சரி பையன் ஆசைப்படுறான் பண்ணி வச்சிடலான்னு நினைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு திருப்தி ஆகிற மாதிரி நீங்கள் எடுத்து சொல்லும் பட்சத்தில் தான் அந்த திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் முயற்சி பண்ணுங்க. 2வது திருமணத்துலேயும் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பொண்ணுக்கு பையனையும் பையனுக்கு பொண்ணையுமே அவங்களுக்கு திருப்தி ஆகிற அளவுக்கு எடுத்து சொல்லும்போது தான் அவங்களுக்கு அந்த 2வது திருமணத்துக்கு சம்மதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு வேறு ஏதாவது தொடர்புகள் ஏற்படுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முதலே அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட இப்போது கொஞ்சம் பிச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஏதோ ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு ஒத்து போகாமல் தான் இந்த நேரத்தில் இருக்கும். இதில் புதுசாலாம் எதுவும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அடுத்து உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு 2026 பரபவ வருடம் திருமணம் நடத்தி வைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுக்கு வந்து மிக சிறப்பாக இருக்குது. அதாவது என்ன சிறப்பாக இருக்குன்னா புறம், பணம், வேலை, சொத்துக்கள், அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தேடி வர்ற வரனுக்கு வந்து சிறப்பாக இருக்க மாதிரி இருக்கும். இவங்க எல்லாம் நல்ல வசதியாக இருக்காங்க, நல்ல சேலரி வாங்குறாங்க, பார்க்குறக்கு நல்லா இருக்காங்க, ஆண்களும் சரி பெண்களும் சரி நல்லா இருக்காங்க. சரி இவங்களை திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சாலும் இவங்களுக்கு திருப்தி ஆகாது. இவங்க எல்லாமே நல்லா இருக்கனால அவங்க அவ்வளோ சரியா இல்லையே, அந்த பையனுக்கு எப்படிடா நம்ம பொண்ணு கொடுக்கறது, அவங்களுக்கு அது இல்லையே இது இல்லையே அப்படின்னு பொண்ணு வீட்டாருக்கு தோணும். பையன் வீட்டாராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பொண்ணு இன்னும் கொஞ்சம் நல்ல வேலையில் இருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் நல்ல சேலரியாக இருக்கலாமே, பார்க்குறக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லா இருக்குமே, இந்த மாதிரி யோசிச்சுட்டு இவங்க தயங்கிட்டு வர்றதை கூட இவங்க இந்த நேரத்தில் இழக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் காதல் அப்படின்ற விஷயம். இவங்களுக்கு இந்த நேரத்தில் காதலிக்கிற பொண்ணையே வந்து வேணுமா வேண்டாமா அப்படின்னு யோசிப்பாங்க. காதலிக்கிற பையனையே இவன் என்னடா இன்னும் இந்த சேலரிலேயே இருக்கானே, இவனை திருமணம் பண்ணிட்டு நம்ம எப்படி நல்லா இருக்க முடியும், பேசாமல் வீட்டில் சொல்கிற பையனையே பண்ணிக்கலாமா அப்படின்னு 2 பேத்துக்குள்ளேயுமே ஒரு ஆசிலேஷன்ஸ் வர்ற மாதிரி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த நேரத்தை காதலர்கள் கையாளணும். இல்லைன்னா உங்கள் காதலே உங்களை விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2வது திருமண வாய்ப்பு அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா முதல் திருமணம், காதல், இவங்களுக்கே வந்து அவ்வளோ யோசனைகளும் பிரச்சனைகளும் வந்துடும். 2வது திருமணத்துக்கு ஒத்துக்கிறது அப்படிங்கிறது இன்னுமே கஷ்டமான விஷயம். இதுவும் நிறைய விஷயங்களை பற்றி யோசிச்சுட்டே இருப்பாங்களோ தவிர ஒரு பதிலே சொல்ல மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். உத்திராட நட்சத்திரத்திலேயே ரொம்ப சிறப்பாக இருக்கிறது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண வாழ்க்கையிலேயே இருந்துட்டு வேற யாருக்கூடையாவதும் பழகிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த நேரத்தில் அவங்களுக்கு பிடிச்சவங்க அமைவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான் திருமணம்லாம் பண்ணிக்க போகிறது இல்லையே, சரிங்களா. இவங்க ஜஸ்ட்டு ஏதோ பேசுகிறாங்க, பார்க்குறாங்க, பழக்கிறாங்க, அதோட முடிஞ்சது. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, எதை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை. அவங்க வீடு எப்படி இருக்குது, அவங்க பணக்காரங்களா இல்லாதப்பட்டவங்களா, எதை பற்றியுமே அவங்க யோசிக்க வேண்டியதில்லை. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, பேசுகிறாங்க, பழகுறாங்க, அதோடு முடிச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. அதனால் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அடுத்து திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு 2026 பரபவ வருடம் திருமணம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் நடக்குங்க. எந்த பிரச்சனையுமே அவங்களுக்கு இல்லை. அப்படியே ஸ்மூத்தாக பொண்ணு வரன் பார்ப்பாங்க, எல்லாம் உட்காந்து பேசுவாங்க, மண்டபம் புக் பண்ணுவாங்க, திருமணம் நடந்துடும். ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதே மாதிரி தான் காதலர்களுக்கும் இவங்க போய் வீட்டில் அதை பற்றி பேசி நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா எல்லா வகையிலுமே சரியாக இருந்துட்டு, அதாவது கல்லூரி காதலெல்லாம் பெருசாக நிறைவேற வாய்ப்பில்லை. ஆனால்
ஜாபுக்கு போகிறாங்க, 2 பேருமே வேலை செய்கிறாங்க, இனி அவங்க வாழ்க்கையை அவங்களே பார்த்துப்பாங்கங்கிற பட்சத்தில் குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் பண்ணிக்க சொல்லிடுவாங்க. 2வது திருமணம் நடக்குமானா கட்டாயம் நடக்கும். அவங்களுக்கு எல்லாமே அமையும். அதே போல் திருமணம் ஆகிட்டு வேறு தொடர்புகளில் எல்லாம் இருக்கோம், இல்லை அதுக்கெல்லாம் ஆசைப்படுறோம், அந்த மாதிரி யாரையாவது பிடிச்சிருக்கு, அவங்கக்கிட்ட நான் பேசலாமான்னா தாராளமாக நீங்கள் பேசலாம். அவங்களும் நீங்கள் எப்படா பேசுவீங்கன்னு காத்துட்ருப்பாங்க. அந்த விஷயங்களும் மிக சிறப்பாகவே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு 2026 பரபவ வருடம் திருமண வாழ்க்கையை தருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை, சனி விரயஸ்தானத்தில் இருக்கார், ராகு நல்ல ஸ்தானத்தில் இருக்கார். ரொம்ப கௌரவம் பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கௌரவம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே இருந்தால் மட்டும்தான் திருமணம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருப்பாங்க. அதாவது ஒரு 10 விஷயம் யோசித்து வச்சுருக்காங்கன்னா அதில் ஒரு விஷயம் குறைஞ்சா கூட அவங்க திருமணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. வேறு எதை பற்றியும் கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்லாம் கூட அவங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. எல்லாமே எனக்கு சரியாக வேணும் அப்படிங்கிறதுல உறுதியாக நிற்கிறதுனால அவங்களுக்கு திருமணம் அப்படின்ற விஷயம் கொஞ்சம் தள்ளி போகும். ஆனால் காதலர்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அவங்க மனசார 2 பேரும் விரும்பிட்டதுனால சில குறைகளை அவங்க ஏற்றுக்கிட்டு திருமணம் பண்ணிப்பாங்க. ஆனால் அவங்க பெற்றோர்கள் கௌரவம் பார்க்குற அப்படிங்கிற இடத்துல இருக்கிற பெற்றோர்கள் இருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆக தான் செய்யும். 2வது திருமணம் பார்த்திங்கன்னாலும் அதே மாதிரி தான், கொஞ்சம் கௌரவம் பார்ப்பாங்க. இந்த பொண்ணை நம்ம பண்ணிட்டா நமக்கு மரியாதையாக இருக்குமா, இந்த ஆணை நம்ம ஏற்றுக்கும்போது நம்ம சுற்றத்தார் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் நமக்கு மரியாதை கிடைக்குமா, அப்படியெல்லாம் அதை பற்றி யோசித்து அதனால் கொஞ்சம் தள்ளி போடுவாங்க. மற்றபடி இந்த திருமணம் மீறிய ஒரு உறவு வச்சுக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அவங்களுக்கு அந்த கௌரவம் அந்த விஷயம்லாம் தேவையில்லை. அவங்க அதை வெளியே சொல்ல போகிறதும் இல்லை. இந்த பொண்ணு கூட நான் பழகிட்டு இருக்கேன்னு அவங்க வெளியே காட்ட போகிறதும் இல்லை. இந்த ஆண் கூட நான் பழகிறேன்னு அவங்க வெளியே சொல்ல போகிறதே இல்லை. அதனால் அவங்க பாட்டுக்கு அதை கேஷுவலாக எடுத்துகிட்டு ஜாலியாக இருப்பாங்க. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு 2026 பரபவ வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். திருமண வாழ்க்கை மிக 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 சிறப்பாக அமைய போகிறது சதய நட்சத்திரக்காரர்களுக்கு தான். அவங்களுக்கு எல்லாமே கூடி வர்ற மாதிரியே இருக்கும். ராகு அதை பண்ணி வச்சிருவார். ராகு மாறுறதுக்குள்ளே, அதாவது 8வது மாதம் ராகு சதயத்திலேருந்து வெளியே போகிறார். அதுக்குள்ளே இந்த திருமணத்தை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா காதலர்களுக்கும் சரி, 2வது திருமணத்துக்கு பார்த்துட்ருக்கவங்களுக்கும் சரி, ராகு வெளியேறக்குள்ளே பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு வேறு தொடர்புகள் எப்படி இருக்கும், அதெல்லாம் நல்லா போகுமா, பிரச்சனை வருமானு கேட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் வராது. அதுதான் ராகு தானே உங்களுக்கு அந்த வேலையவே செஞ்சு வைக்கிறார். ஓகேங்களா, இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குன்னு உங்களுக்கு காட்டி கொடுக்குறதே ராகு தான். ஸோ அவர் உங்களுக்கு நிம்மதியாக நீங்கள் உங்கள் இஷ்டம் போல் இருக்க விட்டுருவார் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 2026 பரபவ வருடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். எந்த பிரச்சனையுமே இல்லை, ஒரு சிக்கலும் இல்லை. நினச்ச மாதிரி வரனமைஞ்சு சூப்பராக திருமணம் கிராண்டாக நல்லா இது வரைக்கும் வராத கோவத்தில் இருக்கிற சொந்தங்களை கூட கூப்பிட்டு அழகாக திருமணம் பண்ணிப்பீங்க. சூப்பராக இருக்கிறது பூரட்டாதிக்கு தான். அதே போல் பூரட்டாதி நட்சத்திர காதலர்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் அவங்களுக்கு ஒரு சின்ன தடங்கள் இருக்க தான் செய்யும். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, அப்புறம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ் சொல்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வெயிட் பண்ணாலும் இந்த வருஷ கடைசி அந்த நேரத்தில் இவங்களுக்கு திருமணம் நடக்கும். 2வது திருமணம் எப்படி இருக்கும்னு பார்த்தாலும் அதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சி போயிடும். அவரை நான் பண்ணிக்கிறேன்னு அந்த பொண்ணும் சொல்லிடுவாங்க. அந்த பையனும் அந்த பொண்ணுக்கு குழந்தை இருந்தால் கூட நான் பரவாயில்ல நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் தான் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எப்படி இருக்காருன்னு கொஞ்ச நாள் பார்க்கலாம், அந்த பொண்ணு எப்படி இருக்குன்னு கொஞ்ச நாள் பார்க்கலாம், அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுனால அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்.
திருமண வாழ்க்கையில் இருந்துட்டு வேறு தொடர்புகளில் இருக்காங்க, இல்லை தனிமையில் இருந்துட்டு புதுசாக ஒரு துணையை தேடுறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. அவங்க அவங்க 2 பேரும் அடுத்து யார்கிட்டையும் பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியத்தில் அவங்க இல்லை. ஸோ அவங்க நினச்சது அவங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 2026 பரபவ வருடம் திருமணம் நடத்தி வைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடத்தி வைக்கும். இவங்களுக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் வரும் அப்படின்னா பண சிக்கல்கள் அந்த மாதிரி தான் கொடுப்பாரோ தவிர இவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. திருமணத்துக்கு எல்லாம் பார்த்துருவாங்க, ஆனால் அதுக்கான செலவுகளுக்கான தொகை கையில் இல்லாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கலாம். இப்போ பொண்ணு வீட்டில் இவங்களுக்கு சீரெல்லாம் செய்யணும் இல்லையா, அவங்க கொஞ்சம் எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. பையன் வீட்டில் ஏதாவது ஒரு காரணத்துக்காக பையனுக்கும் திருமணத்துக்கு ஏதாவது லோன் போடுறாருன்னா அது கையில் கிடைக்க கொஞ்சம் டைம் ஆகி முகூர்த்த டேட்டை கொஞ்சம் தள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நடக்கும். அதே மாதிரி 2வது திருமணத்துலையும் இதே பிரச்சனை கொஞ்சம் இருக்கும். காதலர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சரி அவங்க அப்பா அம்மா ஓகே பண்ணிட்டா கூட என்னப்பா அந்த பொண்ணு வீடு ரொம்ப வசதி இல்லாமல் இருக்கே, இது நமக்கு ஒத்து வருமா அப்படின்னு சொல்லி அந்த வசதியை பற்றி பேசுவாங்க. அல்லது பையன் வீடு ஒன்றுமே இல்லையே பையனுக்கு, நம்ம குடும்பத்தில் சர்வை ஆக முடியுமா அப்படின்னெல்லாம் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே நின்று இவங்களுக்கு இடைஞ்சல்களை கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். திருமண வாழ்க்கையிலே இருந்துட்டு வேறு தொடர்புகளில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை, ஓகேங்களா, எந்த பிரச்சனையும் இல்லை, பணம் அந்த மாதிரி விஷயங்களில் பெரிய பிரச்சனைகள் இல்லாததுனால அவங்க அதை கேஷுவலாக எடுத்துக்கிட்டு போகிறதுனால அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்காது. அடுத்து ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு 2026 பரபவ வருடம் எப்படி இருக்கும், திருமணங்கள் நல்லா நடக்குமான்னு கேட்டிங்கன்னா ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இந்த வருடம் திருமணமாகிற மாதிரி இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு கேது 2மே அவங்களுக்கு விரயஸ்தானாதிபதிகளாக வர்றதுனாலையும் குரு அவங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் வர்றதுனாலையும் இந்த வருடம் 5வது மாதத்துக்கு மேலே சனி அவங்க தலை மேலேயே போய் உட்கார்ந்துருக்காரு இல்லையா, அவர் என்னென்னலாம் இவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பார். அதனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு வருடம் திருமணங்கள் அவ்வளோ சிறப்பாக அமைய வாய்ப்பு இல்லை. சிறப்பாக இல்லை, ஒரு 10% வேணால் ஆகலாம். அதுவும் சுய ஜாதகங்கள் சிறப்பாக இருக்கிறவங்களுக்கு நடந்துடும், மற்றவர்களுக்கு நடக்கிறது கொஞ்சம் சிரமந்தான் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் தான் காதலர்களுக்கும் 2வது திருமணத்தில் இருக்கிறவங்களுக்கும் அதே பிரச்சனைகள் தான். அஷ்டமஸ்தானமும் வேலை செய்து விரயஸ்தானமும் வேலை செய்யும்போது வரன் அமைஞ்சு வர்றது சிரமமாக ஆயிடும். அதே போல் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது, இதுலையே இருந்துட்டு திருமண வாழ்க்கையிலேயே இருந்துட்டு வேறு தொடர்புகளையும் வச்சிட்ருக்க அவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இந்த நேரத்தில் உங்கள் குட்டு வெளிப்பட்டு உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு கேவலம், அசிங்கம், அவமானம் அந்த விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சனி உங்கள் நட்சத்திரத்தின் மேலேயே வரும்போது உங்களை வெளிப்படுத்தி விட்டுருவார். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. அல்லது அந்த தொடர்புகளை எல்லாம் முறிச்சிட்டு இந்த ஒரு வருட காலம் எந்த வம்புக்கும் போகாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். 27 நட்சத்திரக்காரர்களுடைய திருமண பலனையும் நம்ம பார்த்துட்டோம். இதில் எல்லாருக்குமே திருமணமாகி எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் கடவுளை கும்பிட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.